Hello everyone, welcome back to this another session. இன்னைக்கு நம்ம சவுண்ட் அப்படின்ற சாப்டரை ஒரே ஷார்ட்ல கவர் பண்ண போறோம். இட்ஸ் an exam point of view revision அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நாளை பின்ன வந்து இந்த வீடியோ மறுபடியும் வந்து திரும்ப வந்து பார்த்துக்கலாம். ஸோ சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8-9க்கான ஒரு டெடிகேட்டட் சேனல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரில் வந்து என்னென்ன முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பைட் சைஸ் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். நான் மூணு லெக்சர் இருக்கும் இந்த சாப்டரில். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ஷார்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ ஒன் ஷார்ட் ரிவிஷனோட நோக்கம் என்ன? எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம் இந்த சாப்டரை பொறுத்தவரை, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சப் ஹெட்டிங்ஸ் மாதிரி பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுண்டோட ஒரு இன்ட்ரடக்ஷன். சவுண்டுனா என்ன, அப்புறம் வந்து எது வந்து சவுண்டு, சும்மா ஒரு டாப்பிக்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, அந்த விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட், ப்ரொடக்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தென் ப்ராபகேஷன்னா எப்படி சவுண்டு வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு. ஸோ ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட். இந்த ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்டில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து ஒரு மீடியம் அப்படின்றது வந்து தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மீடியமில் வந்து பார்ட்டிகல்ஸில் என்ன பிஹேவியர் இருக்குது, இந்த சவுண்ட் அப்படிங்கிறது என்ன, எப்படி வந்து இந்த பார்ட்டிகல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுது, இதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் சவுண்ட் இஸ் ஏ longitudinal wave அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த longitudinal wave and it's a part of it's something called as mechanical wave அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த longitudinal waveோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, உள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அந்த ரீஜன்ஸை நம்ம அந்த ரீஜனோட பேர் என்ன, இதெல்லாம் பார்ப்போம். கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம், லவுட்னஸ், பிச், இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட், ஸ்பீட், டைம் பீரியட், வேவ் லெங்த், இந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்றும் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சில நியூமெரிக்கல்ஸ் வந்து அதில் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அதை ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் பார்த்துட்டு அதோட நியூமெரிக்கல்ஸ் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று ரெண்டு பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் மீடியா, ஸ்பீட் in different media. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன். ஸோ சவுண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வேவ், கரெக்டா, அண்ட் அது கண்டிப்பான முறையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு நம்ம வந்து எக்கோனா என்ன, ரிவர்பரேஷன்னா என்ன, ரிவர்பரேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அண்ட் அதோட அப்ளிகேஷன், இந்த மாதிரி வந்து ரிவர்பரேஷன் அப்படின்னா வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு இது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங், இந்த ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங்கில் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆடிபிள் ரேஞ்ச், இன்ஃப்ராசோனிக் அண்ட் அல்ட்ராசோனிக். அப்புறம் இந்த அல்ட்ராசோனிக்கோட அப்ளிகேஷன், அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸோட அப்ளிகேஷன். இவ்வளவு தான் இந்த சாப்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெஸ்ஸியான மைண்ட் மேப் வச்சு படிக்கிறதுக்கான மைண்ட் மேப் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ அன் ஐடியா. ஓகே, இவ்வளோதான் இந்த சாப்டரில் இருக்குது, நம்ம வந்து பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. ஓகே, ஸோ ஒன்றா பார்ப்போம். லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் சவுண்ட். சவுண்டுங்கிறது என்ன? சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. கரெக்டா? சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ இது வரணும் அப்படின்னா வந்து வேற ஒரு ப்ரீவியஸ் ஃபார்ம்ல இருந்து தான் கன்வெர்ட் ஆக முடியும். கரெக்டா? இது வந்து திஸ் இஸ் வெரி காமன். ஏன்னா நமக்கு வந்து பல விஷயங்கள் ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் என்னென்ன அப்படின்னா வி ஸ்டார்ட் ஆஃப் வித் திங்ஸ் லைக் ஒரு காமனான ஒரு தாட் நமக்கு வந்து எப்பயுமே வந்திருக்கும். தாட் அப்படின்றதோட ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்ன? எனர்ஜி கேன் neither be created nor destroyed. It can always be transformed from one form to other. அப்போ ப்ரீவியஸாக ஒரு ஃபார்ம் இருக்கணும், அந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாறலாம். ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு பல்ப் இருக்குது, லைட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து. அப்போது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? நம்ம வந்து கோல் பவர் பிளான்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு பவர் பிளான்ட்டில் வந்து we are using a different form of energy, அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த சைக்கிள் கோஸ் ஆன். இப்படி இந்த மாதிரி நீங்கள் அப்படியே பேக் இது பண்ணி போய்கிட்டே இருக்கலாம், அதை வந்து ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அது எங்கேயோ போய் ஒரு பாயிண்டில் வந்து முடியுது. ஸோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி
இன்னொரு எனர்ஜி, அந்த எனர்ஜியை வந்து இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அங்கேருந்து இன்னொன்று கன்வெர்ட் பண்ணி இப்படி கொண்டு வரும். அதே மாதிரி இந்த பல்பு வந்து லைட், அதுதான் லைட் எனர்ஜி மட்டும் தான் கொடுக்குதான்னா கிடையாது. தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சுடும். ஸோ ஹீட் எனர்ஜியும் இருக்குது. அண்ட் சில சமயம் ரொம்ப க்ளோஸாக அந்த பழைய டியூப் லைட்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் இருக்கும், ஸ் அப்படின்னு சவுண்ட் எனர்ஜி அங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் எனர்ஜி கேன் neither be created. அப்போ ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்து இது வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதை டிஃபைன் பண்ணணும்னா சவுண்ட் அப்படின்னா நான் வந்து இட்ஸ் அன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இட் ப்ரொடியூசஸ் அ சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு நான் சொல்லுவேன். சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் in our ears. சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் இன் ஆர் இயர்ஸ். அப்போது செவித்திறன் மட்டும் இருந்தால் போதாது, அது இட்ஸ் அன் எனர்ஜி. சில பேரால் வந்து அதை வந்து கேட்க முடியாது. பட் இதை டிஃபைன் பண்ணும்போது வந்து இட்ஸ் அன் எனர்ஜி, அதே நேரத்தில் வந்து கிரியேட்ஸ் அ சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் இன் ஆர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதர் டைப் ஆஃப் எனர்ஜிஸ் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். ஸோ அந்த எனர்ஜி வந்து சம் வே இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பி கன்வெர்ட் டு சவுண்ட் எனர்ஜி. மெக்கானிக்கல் to sound is possible. இது வந்து என்னது, ஒரு இது கார் எடுத்துக்கோமே, என்ஜின் மெக்கானிக்கல், அது வந்து இட் கிவ்ஸ் அ சவுண்ட். பைக் எடுத்துக்கோமே, எக்ஸாஸ்ட் எல்லாம் இருக்குது, பயங்கரமான எக்ஸாஸ்ட்லாம் இருக்குது, அக்ரோபோவிச் எக்ஸாஸ்ட்லாம் இருக்குது, பயங்கரமான சவுண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதெல்லாமே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து இஸ் கன்வெர்ட் டு சவுண்ட் எனர்ஜி. அதர் டைப் ஆஃப் எனர்ஜியும் இருக்குது, அதில் கன்வர்ஷன் இருக்குது. பட் இந்த சவுண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இருக்குது. வேறு என்ன விஷயங்களை சவுண்ட் எனர்ஜியாக மாற்றலாம்? லைட் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியாக மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சவுண்டும் கேட்குது. அந்த லைட்னிங்கில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதே நேரத்தில் வந்து சவுண்ட் அப்படிங்கிறது வந்து லைட் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகாது. சவுண்டோட ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான ஒன்று தான். அண்ட் அதை வந்து இப்போ நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து வி ஹாவ் ஜெட்ஸ் traveling at the speed of sound, traveling at a speed faster than sound. நமக்கு வந்து இதெல்லாம் இருக்குது. ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, 500 km/h அந்த மாதிரிலாம் வந்து. ஆக்சுவலாக ட்ரெயின்ஸ் வந்து ஃபாஸ்டர் than the speed of sound மோஸ்ட்டாக வந்து கிடையாது. பட் we have air travel. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட இது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். அண்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் we need something called as a medium. இந்த மீடியமை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ப்ரொடக்ஷன், இப்போ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ டெஃபினெட்லி இட் இன்வால்வ்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் சம் எனர்ஜி. அப்போது இந்த கன்வர்ஷன் நடக்கும்போது என்ன மாதிரி நான் ஒன்று விசிபிளாக வந்து பார்க்க முடியுமா, டிஸ்டிங்க்டாக என்னால் ஒன்று நோட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இது உங்கள் புக்லேயும் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ மோஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் அபவுட் சவுண்ட். ஓகே, அண்ட் நம்ம சவுண்ட் அப்படின்றத பேசும்போது வி டாக் அபவுட் சம்திங் கால்ட் டியூனிங் ஃபோர்க். அந்த டியூனிங் ஃபோர்க் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஒரு யூ மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய டியூனிங் ஃபோர்க் இல்லை, பட் இது ஒரு ஆவரேஜான ஒரு டியூனிங் ஃபோர்க். ஓகே, டியூனிங் ஃபோர்க். ஸோ இந்த ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து டாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஃபோர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நான் வந்து பை எனி மீன்ஸ் லெட்ஸ் சே தட் ஒரு டென்னிஸ் பாலை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி, இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இந்த இடத்துல வந்து ஒரு டென்னிஸ் பாலை வந்து ஸ்ட்ரிங்கில் கட்டி நான் வந்து இங்கேருந்து தள்ளி விட்டு வந்து இப்படி இடிக்க விடுறேன். ஓகே, அப்படின்னு வச்சுக்கோமே, ஜஸ்ட் அப்படின்னு தள்ளி விட்றேன் நான். ஸோ அந்த டென்னிஸ் பால் போய் இந்த டியூனிங் ஃபோர்க்கில் பட்டவுடனே என்ன ஆகும்னா, டியூனிங் ஃபோர்க் வந்து சவுண்டு கிரியேட் ஆகும், டிங் அப்படின்னு. இந்த நீங்கள் இதில் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க, டிபெட்டியன் சிங்கிங் பவுல் அப்படின்னு. டிபெட்டியன் சிங்கிங் பவுல் அப்படின்னு ஒன்று. ஸோ அதில் வந்து தண்ணியை வச்சுட்டு அந்த பவுலோட எட்ஜஸை வந்து அப்படி வந்து இந்த மாதிரி இப்படி வந்து உரசணும் அப்படின்னா அந்த தண்ணி அப்படியே அதிரும். அதே மாதிரி இங்கே இந்த பாலை வச்சு அடித்த உடனே இந்த ரெண்டு ஃபோர்க்கும் அப்படி அதிர ஆரம்பிக்கும். ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சா டக்குன்னு இப்படி பிடுங்க, நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி ப்ளக் பண்ணோம் அப்படின்னா வந்து அது அப்படி அதிரும். கிட்டாரோட ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், வூஃபர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து டும் 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 அப்படின்னு பேஸ் சவுண்டில் வந்து அதிரும். அப்போது இங்கே நம்ம என்ன நோட் பண்ணுறோம், அதிருது, கரெக்டாக அதிருது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அதிரல் அப்படிங்கிறது வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சவுண்ட் ப்ரொடக்ஷன், அண்ட் தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் வைப்ரேஷன். And vibration is important for sound because vibrating objects produces sound.
அப்போ ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அங்கே என்னமோ ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். என்னமோ ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகுதுன்னா சவுண்ட் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம மல்டிபிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண மாதிரி plucking of a guitar string அது வந்து மியூசிக்கலாக இருக்கும். அதுவே நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து மியூசிக்கலாக இருக்காது, பட் எனக்கு சவுண்டு அது அந்த ஒரு ப்ளக்கிங் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து என்னால் இது பண்ண முடியும். அந்த சென்சேஷன் எனக்கு வந்து இருக்கும். இப்போது பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா they flap their wings. அந்த சத்தம் கேட்குது. கொசு காதுகிட்ட வந்து அந்த மாதிரி கொயின்னு சத்தம் கேட்குது. அது அந்த கொயின்னு சத்தம் கேட்குறது என்னது? அந்த விங்ஸ் ஃப்ளாப் ஆகிறது. ஸோ வைப்ரேட்டிங். அப்போ இந்த வைப்ரேஷன் அப்படின்றத நான் எப்படி சொல்லலாம்னா, வைப்ரேஷன் இஸ் ஏ டு அண்ட் ஃப்ரோ மோஷன், பேக் அண்ட் ஃபோர்த், முன்னாடி பின்னாடி, ஒரு மீன் பொசிஷன்ல இருந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றதுக்கு பேர் வைப்ரேஷன். அண்ட் இந்த வைப்ரேஷன் இஸ் a clear indication that some energy is being converted to sound energy. என்ன எனர்ஜி ஆவனா இருக்கலாம், வைப்ரேஷன் இருக்குன்னா கண்டிப்பான முறையில் சவுண்ட் எனர்ஜி இருக்கும். அதனால தான் சவுண்டை எலிமினேட் பண்ணணும்னா வைப்ரேஷனை கம்மி பண்ணணும். இப்போ வண்டியில் வந்து பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துக்கோங்க, பைக் எடுத்துக்கோங்க, கார் எடுத்துக்கோங்க, ரொம்ப வைப்ரேட் ஆச்சுன்னா சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பார்ட்ஸ் ஆட் பண்ணி நிறையா வந்து இது டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த வைப்ரேஷனை கம்மி பண்ணுவாங்க. வைப்ரேஷனை கம்மி பண்ணோன்னா அப்படியே வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது சவுண்ட் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. வைப்ரேஷனாக நம்ம என்ன சொல்லலாம், டு அண்ட் ஃப்ரோ மோஷன், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது அப்படின்னு. இது ரொம்ப கிராஜுவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வைப்ரேஷன் சொல்ல மாட்டோம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரேப்பிடாக இருக்கணும். ரேப்பிட் அதாவது இப்படி போயிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு சும்மா அப்படி கையில் வச்சுட்டு இப்படி பண்ணேன்னா இதுவும் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான், டூ ஃப்ரோ பேக் அண்ட் ஃபோர்த். பட் நான் ப்ளக் பண்ணும்போது அந்த மோஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ரேப்பிடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதா நம்ம வைப்ரேஷன் சொல்லுவோம். இல்லைன்னா வெறும் வந்து ரொம்ப நார்மலாக போயிட்டு வருது, ரேப்பிடாக இல்லைன்னா அது ஜஸ்ட் ஆசிலேட்டரி மோஷன். So vibration is a type of oscillatory motion. It's just that the oscillation is at a very rapid pace. Okay? So this is something. அப்போ இந்த வைப்ரேஷன்ஸை நம்ம எங்கெங்கே பார்க்குறோம், ரொம்ப காமனான ஒரு விஷயம் இந்த தொண்டைக்குடி. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அப்படியே தொண்டையில் அப்படி கை வச்சுட்டு சும்மா ஒரு 2-3 வார்த்தை பேசி பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் கதை வந்து ரீட் பண்ணி பாருங்களேன். ஸோ ரீட் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் தட் சம்திங் இஸ் வைப்ரேட்டிங். இந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும். ஸோ வைப்ரேஷன் of vocal cords produces sound in humans. So talking, singing எல்லாமே பண்ணுறோம். அங்கே நம்ம இன்னும் நிறைய கேரக்டர்ஸை வந்து வேரி பண்ணுறோம். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாய்ஸ் ரொம்ப பேஸாக அப்படியே வந்து அந்த மாதிரி பேசுவாங்க. சில பேரோட வாய்ஸ் ரொம்ப கீச்சுன்னு இருக்கும். சில பேரோட வாய்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். சில பேரோட வாய்ஸ் வந்து ரொம்ப சிரிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில பேரோட வாய்ஸ் வந்து குரல் வந்து ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குது. ஒவ்வொரு ஃபேக்டரையும் நம்ம அகெயின் வந்து ரீவிசிட் பண்ணுவோம். அப்போது இங்கே எந்த ஃபேக்டர் இருந்தாலும் இங்கே ப்ரைமரியான விஷயம் வைப்ரேஷன் இருந்தால் தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜி இன்னொரு எனர்ஜிலேருந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ வைப்ரேட் ஆகணும்னா இந்த ஆப்ஜெக்ட் சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி ஷுட் பி இன்வால்வ்ட். ஓகே? ஸோ ஒரு டியூனிங் ஃபோர்க் அதுவாக வைப்ரேட் ஆகாது. நான் ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுத்து வேற ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த டியூனிங் ஃபோர்க்கை வந்து ஐ எம் செட்டிங் இட் டு அக்வயர் எனர்ஜி. அதுக்கு நான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே வந்து எனர்ஜி வந்து சவுண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. பிகாஸ் வைப்ரேஷன் நடக்குது அப்படின்றதுனால. ஸோ தியரிட்டிக்கலி நான் வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், வைப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே? ஆல்ரைட். இப்போ சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரொடியூசஸ் சவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். நமக்கு வைப்ரேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து வேறு எங்கெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய வித்தியாசமான சவுண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி ட்ராவல் ஆகுது? ப்ராபகேஷன்னா என்ன அப்படின்னா ட்ராவல்னு அர்த்தம். ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேர் திசையில் லைட்டு ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். நேர்கோட்டில்.
ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். பட் சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது? நேராக ட்ராவல் ஆகுதா? அது என்ன மாதிரி ட்ராவல் ஆகுது? அதெல்லாம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போது இது என்ன நடக்குது? இந்த சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னா, இந்த சவுண்டு ட்ராவல் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. மீடியம் இஸ் mandatory for sound to travel. ஒரு எடுத்துக்காட்டு, இந்த மீடியம் இருக்கிறது இல்லை அப்படின்னா வந்து சவுண்டு கேட்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சூரியன் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறதுல வந்து என்ன எனர்ஜி இருக்குது, நமக்கு என்ன கிடைக்கிது? சோலார் எனர்ஜின்னே கிடைக்கிது, லைட் எனர்ஜியும் கிடைக்கிது. அந்த லைட் எனர்ஜியை நம்ம வந்து ஃபோட்டோவோல்டிக் செல் வச்சு கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக யூஸ் பண்ணுறோம். அந்த சூரிய ஒளியிலேருந்து நமக்கு வந்து வேறு சில ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிஸும் கிடைக்கிது. ஸோ இந்த சூரியன் அதுக்கு வந்து ஒரு அந்த சூரியனுக்கு வந்து இவ்வளோ எனர்ஜி இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, சூரியனுக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா உள்ளே வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன? சின்ன சின்ன ஆட்டம்ஸ், சின்ன சின்ன சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா சேருது. ஸோ இந்த ஒன்றா சேர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஆனால் அந்த ஒன்றா சேரும்போது அது ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி தான் இஸ் கீப்பிங் த சன் பர்னிங். அண்ட் அதிலிருந்து நமக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட பூமியில் நடக்கக்கூடிய எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், தட்ப வெப்பநிலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சூரியன் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அண்ட் அதுக்கு காரணம் உள்ள ஃபியூஸ் ஆகிற இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். சரியா? இப்போ அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபியூஸ் ஆகுதா, இதனால கண்டிப்பான முறையில் சத்தமும் வரும். இப்போ ஒரு வல்கேனோ கிட்ட போவோமே, அது வந்து அந்த எரி குழம்பு இருக்குது அப்படின்னா வந்து அதில் ஒரு சவுண்ட் வரும், ப்ளப் 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 அப்படின்னு வந்து கொதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் சவுண்ட் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அங்கே வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வைப்ரேட்டிங். அதே மாதிரி தான் இங்கே சூரியன்லையும். ஏன்னா சூரியனில் வந்து ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரில் வந்து ஆட்டம்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது. ரெண்டு சின்ன ஆட்டமை வந்து வி ஆர் ஃபியூசிங் இட். அப்போ பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும். அப்போ பயங்கரமான சத்தம் அதனால வெளிப்படும். ஆனால் நமக்கு சத்தம் கேட்குதா? கேட்கல. ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் மீடியம் கிடையாது, வேக்யூம் இருக்கு. லைட் கேன் travel in vacuum, but sound cannot travel in vacuum. Sound needs a medium. அப்போ மீடியம்னா என்ன? மீடியம் has particles in it. Particles in it. சின்ன சின்னதாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போது நான் உங்கள்கிட்ட இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே மைக் இருக்குது, என்னோட வாய் இங்கே இருக்குது, நான் இங்கேருந்து வந்து சவுண்டு க்ரியேட் பண்ணுறேன். பட் இங்கேருந்து இங்கே எப்படி சவுண்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னா, எனக்கும் இந்த மைக்குக்கும் நடுவில் இருக்கிற மீடியம் என்ன? ஏர், காற்று. அப்போ இந்த காற்று அப்படிங்கிறது எனக்கு கண்ணுக்கு வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன சின்னதாக பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக எல்லா இடத்துலையும் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ நான் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இந்த மீடியம் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகுது. அது சப்சிக்வெண்ட்டாக வைப்ரேட் ஆகி இங்கேருந்து எனர்ஜி எடுத்துக்கொண்டு போய் இங்கே இருக்கிற மைக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அது எனர்ஜி கன்வெர்ட் ஆகி ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு வந்து வருது. ஓகே, ஸோ இந்த மீடியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீடியம் அப்படின்னா என்ன? பார்ட்டிகல்ஸ். மீடியம் ஷுட் ஹேவ் பார்ட்டிகல்ஸ் இன் இட். அந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகிறது மூலமாக நமக்கு சவுண்ட் ட்ராவல் ஆகுது. அப்போ இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, when an object vibrates, it sets the particles of the medium surrounding it vibrating. And the particles do not travel all the way. Particles வந்து மூவ் ஆகாது, ஜஸ்ட் அந்த டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ரேபிட் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். ஒரு ரப்பர் பேண்டை வந்து நான் அப்படி பிளக் பண்ணுறேன் அப்படின்னா அது முன்ன பின்ன போயிட்டு வருதுன்னா ரப்பர் பேண்ட் நகர்றதுன்னு அர்த்தமா? கிடையாது. ஜஸ்ட் அந்த டிஸ்டர்பன்ஸ், பார்ட்டிகல்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, when an object is set in when an object is set in vibration, it vibrates the particles of the medium. ஓகே, அப்போ அந்த மீடியம் வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ நான் வந்து ஐம் செட்டிங் திங்ஸ் இன் வைப்ரேஷன். நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் நான். ஸோ வைப்ரேஷன்ஸ் இருக்குது.
எனக்கும் இந்த மைக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகுது. ஸோ இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ப்ளஸ் என்னோட மேக்னிடியூட் ஆஃப் எனர்ஜியும் அதிகமாக இருக்குன்றதுனால லாஸ் இல்லாமல் கேட்குது. நான் இப்போ தள்ளி உட்காந்து பேசுகிறேன், ரொம்ப தூரத்தில் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா என்ன ஆகும், நான் ரொம்ப அதிகமாக எனர்ஜி கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக கேட்கும். நான் இதே அளவு எனர்ஜி கொடுத்துட்டு எனக்கும் இந்த மைக்குக்கு இருக்கிற தூரத்தை நான் அதிகமாக்குனேன் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகி இங்கே வரும்போது கொஞ்சமாக லாஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம என்ன இதுலேருந்து என்ன நம்ம ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட மீடியமில் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு எவ்வளவு லாஸ்லெஸ்ஸாக இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போது ஒரு இரும்பு இதை எடுத்து நான் அதில் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த சவுண்டு ப்ராக்ரஸ் ஆகிறது நமக்கு தெரியும், டிங் அப்படின்னு. அதுக்கு நான் காற்றுல வீசுகிறேன் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்விஷ் அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஆனால் அதுவே நான் இப்போது கத்தி சண்டை போடுறாங்க அப்படின்னா 2 கத்தியும் அடிச்சுக்கும் போது அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்கும். அதுவே வேறு காற்றுல பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா அப்படின்ற சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஏன்? ஏன்னா 2 கத்தியும் சாலிட், அங்கே பார்ட்டிகல்ஸ் பக்கத்தில் இருக்குது. அப்போ வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், லாஸ் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா பார்ட்டிகல்ஸ் பக்கத்தில் இருக்காது, எனர்ஜி டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதுவே நான் வெறும் காற்றுல பண்ணும்போது அந்த எனர்ஜி அவ்வளவு ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இல்லை, ஏன்னா பார்ட்டிகல்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் சவுண்ட் ட்ராவல்ஸ். எல்லா பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகி அது அப்படியே நம்ம காதுக்கு வருது, அண்ட் we are able to hear things. ஓகே, ஸோ இதை நம்ம டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், டிஸ்டர்பன்ஸ் in the medium அப்படின்னா, and this is in the form of a wave. Okay, so a wave is a disturbance. எதனால சவுண்ட் வேவ்னு சொல்கிறோம்னா இதுதான். A wave is a disturbance that moves through a medium when the particles of the medium set others to vibrate or motion. They set them into motion அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வேவை டிஸ்டர்பன்ஸ் நம்ம சொல்லியாச்சு. அப்போனா பார்ட்டிகல்ஸ் ஆக்சுவலி மூவ் ஆகுதா? ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அப்போ பார்ட்டிகல்ஸ் நகருதா அப்படின்னு கேட்டால் பார்ட்டிகல்ஸ் ஆக்சுவலாக நகர்றது இல்லை, ஜஸ்ட் அந்த டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான் கேரி ஆகுது. அப்போது ஒரு சவுண்ட் வேவ் மூவ் ஆகும்போது இந்த பார்ட்டிகல்ஸ் to and fro மோஷனில் இருக்குது, அது போயிட்டு திரும்ப அதோட ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடும். அது அப்படியே மூவா எதுவும் போறதில்லை, பட் அந்த டிஸ்டர்பன்ஸ் இஸ் பீயிங் கேரிட் ஃபார்வர்ட். ஸோ த டிஸ்டர்பன்ஸ் இஸ் பீயிங் ஃபார்வர்டட் தெம்செல்வ்ஸ் பட் நாட் த பார்ட்டிகல்ஸ். அது அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மோஷன் ஆஃப் இது இருக்குல்ல, வேவ் இருக்குல்ல, இந்த மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த மீடியமை நம்ம மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பார்ட்டிகல்ஸ் டு நாட் மூவ், இட்ஸ் ஜஸ்ட் த டிஸ்டர்பன்ஸ் இஸ் கேரிட் ஃபார்வர்ட், அண்ட் இந்த டைப் ஆஃப் இதை நம்ம மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மீடியமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோஸ்ட் காமன் மீடியம் என்னென்னா ஏர். ஏர் இஸ் த மோஸ்ட் காமன் மீடியம். மோஸ்ட் காமன் மீடியம் எங்கனாலும் அதுதான் இருக்குது. ஸோ ஒரு வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஏரில் சுற்றி இருக்கிற பார்ட்டிகல்ஸை ஃபுல்லாக வைப்ரேட் பண்ணுது. அது இதாக அது எப்படி சொல்கிறது, டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்குது. நான் இந்த டு அண்ட் ஃப்ரோ மோஷனில் என்ன நடக்குது அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, டு அண்ட் ஃப்ரோ மோஷனில் ஸோ இப்போ ஒரு டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்கோமே. ஸோ லெட் மீ ஜஸ்ட் குவிக்லி ட்ரா அ டியூனிங் ஃபோர்க். ஓகே, அல்ல பெரிய டியூனிங் ஃபோர்க். இந்த டியூனிங் ஃபோர்க் இதாகுது அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையும் இந்த என்டையர் போர்ஷன்லேயும் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. கரெக்டாக காற்று பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வைப்ரேட் ஆன உடனே இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸை இட் வில் புஷ். கரெக்டாக இப்படி புஷ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் போய் புஷ் பண்ணிட்டு அது ரிலாக்ஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி கேப் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப பக்கத்தில் வரும். புஷ் பண்ணிட்டு அது இட் வில் கம் பேக் டு த நார்மல் பொசிஷன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வரும். அப்போ இங்கே பாருங்க, நல்ல இந்த இடத்துல உண்மை பார்ட்டிகல்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. பார்ட்டிகல்ஸ் இல்லாத மாதிரி இல்லை, அங்கே ரிலாக்ஸ் ஆகுது.
ஆனால் ஒரு இடத்துல வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே வந்து போய் அமுங்குது, இன்னொரு இடத்துல ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இந்த வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட், இந்த வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் பார்ட்டிகல்ஸை வந்து முன்னாடி இது பண்ணும்போது புஷ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுது ஏரை. அந்த ஜோனுக்கு பேர் கம்ப்ரெஷன். ஸோ வென் vibrating object moves forward, it pushes and compresses the air in front. இந்த ஜோனுக்கு பேரு கம்ப்ரெஷன். கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகுது இல்ல, அந்த ஜோனுக்கு பேரு ரேர்ஃபேக்ஷன். ஓகே, ஸோ கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹை ப்ரெஷர் ஜோன், இட்ஸ் அ வெரி ஹை ப்ரெஷர் ஜோன். அப்போ இந்த ஹை ப்ரெஷர் ஜோன் ஒரு இடத்துல கிரியேட் ஆகுது அப்படின்னா, இங்கே கிரியேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல பக்கத்தில் டெஃபினட்டாக ஒரு லோ ப்ரெஷர் ஜோன் இருக்கும். ஹை ப்ரெஷர் ஜோன். ஸோ டெஃபினெட்லி ஒரு லோ ப்ரெஷர் ஜோன் கிரியேட் ஆகும், லோ ப்ரெஷர் ஜோன், and that is called rarefaction. So compression, rarefaction, இந்த இடத்துல சொல்லணும், this is CR இப்படி தான் ட்ராவல் ஆகுது. compression, rarefaction. ஓகே, ஸோ இப்படி நடக்குது அப்படின்றப்போ கண்டிப்பான முறையில் என்ன நடக்கும், எனர்ஜி லாஸ் இருக்கும். கரெக்டாக, ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து இங்கே வரும்போது இந்த கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், HI. அதுவே இந்த கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது லோ இன்டென்ஸாக இருக்கும். பிகாஸ் அந்த சப்சிக்வெண்ட்டாக பார்ட்டிகல்ஸை மூவ் பண்ணும்போது கொஞ்சோண்டு எனர்ஜி லாஸ் இருக்க தானே செய்யும். இட் இஸ் இன்எவிட்டபிள், எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படிங்கிறது. அது வேறு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கலாம், பட் கண்டிப்பான முறையில் எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ இனிஷியல் கம்ப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பக்கத்தில், சோர்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப சத்தமாக கேட்குறது, தள்ளி இருந்தால் ரொம்ப கம்மியாக கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா இந்த எனர்ஜி லாஸ் தான். ஸோ தள்ளி இருக்கும்போது அங்கே இருக்கிற கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் ஜோன் வந்து லோ இன்டென்ஸாக இருக்குது. அதுவே சோர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் ஜோனோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் சவுண்ட் ட்ராவல்ஸ். அண்ட் இந்த வேவுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த வேவை தான் நம்ம வந்து லாஞ்சிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷனில் ட்ராவல் ஆகிறத நம்ம வந்து லாஞ்சிடியூனல் வேவ்னு சொல்கிறோம். அண்ட் சவுண்ட் ட்ராவல்ஸ் as a form of longitudinal wave. Sound is a longitudinal wave. Longitudinal wave. Sound is longitudinal wave. ஸோ இந்த லாஞ்சிடியூனல் வேவ்ல நமக்கு வந்து புரிகிற விஷயம் என்னன்னா, கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் ஜோன்ஸ் இருக்கு, அண்ட் ஒரு சீரீஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ let's say this is compression அப்படின்னா, then there will be rarefaction and again compression, ஒரு rarefaction, compression. அப்போ இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி லூஸா. ஸோ இது ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் சப்சிக்வெண்ட்டாக. ஓகே, அண்ட் இந்த இதுக்கு ப்ராபகேஷனை தான் வந்து நம்ம லாஞ்சிடியூனல் வேவ்னு சொல்கிறோம். இங்கே டிஸ்டர்பன்ஸ் தான் கேரி ஆகுது. முன்னாடி சொன்ன மாதிரியே பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் பீங் மூவ்ட். பார்ட்டிகல்ஸ் இந்த மீடியம் தே ஜஸ்ட் வைப்ரேட். ஸோ முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது, பட் அது மூவ் ஆகுது அதோட பொசிஷனை விட்டு. இட் இஸ் ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன் அதுக்கு இருக்குது, அதுலேருந்து ஆசிலேட் ஆகுது, வைப்ரேட் ஆகுது, அவ்வளவுதான். இந்த வைப்ரேட் ஆகிறது மூலமாக அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே கேரி ஓவர் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம். அதனால தான் வந்து இந்த லாஞ்சிடியூனல் வேவ்னு சொல்கிறோம். இந்த லாஞ்சிடியூனல் வேவுக்கு வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட், ஸ்பீட், இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு கிராஃபிக் ஃபார்ம் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து திஸ் இஸ் அ மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் கிராஃபிக் ஃபார்ம். ஸோ எப்படி கொடுக்கலாம்னா, இந்த மாதிரி வந்து பக்கத்தில் நிறைய லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி.
ஸோ கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன் இந்த மாதிரி இருக்கா? ஸோ இதில் என்னால் என்ன சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது. பார்ட்டிகல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் தள்ளி இருக்குது, டென்சிட்டி வேரியேஷன். அப்போ மோர் டென்ஸ் ரீஜன் அப்படின்னா மோர் ப்ரெஷர் ரீஜன், கம்ப்ரெஷன். லெஸ் டென்ஸ் ரீஜன், லெஸ் ப்ரெஷர் ரீஜன், ரேர்ஃபேக்ஷன். இதை நான் வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அதிகமான டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, கம்மியான டிஸ்டர்பன்ஸ், அதிகமான டிஸ்டர்பன்ஸ், கம்மியான டிஸ்டர்பன்ஸ், அதிகமான டிஸ்டர்பன்ஸ். யூ see where I go with this? Then we get a representation like this. So this is a sound wave. This peak is called a crest. This valley is called a trough. This peak crest is compression. This valley trough is rarefaction. Okay? அப்போ சவுண்ட் வேவ்னு சொல்கிறோம். அண்ட் அப்போ வேவ் அப்படின்னா வந்து இதுக்குன்னு ஒரு சில டெர்மினாலஜிஸ் வந்து இருக்கும். அப்போ இங்கே நமக்கு வந்து வேவ் அப்படின்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற டெர்மினாலஜி என்ன அப்படின்னா, வேவ் லெங்த். இந்த வேவ் லெங்த் அப்படிங்கிறது சவுண்டை பொறுத்த வரைக்கும் we represent it as lambda. Okay, we represent wavelength of a sound as lambda. அப்போ இந்த வேவ் லெங்த்னா என்ன அப்படின்னா, it is a distance. இந்த ரெண்டு கிரஸ்ட்டுக்கும் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் கிரஸ்ட்டுக்கு நல்ல இருக்கிற டிஸ்டன்ஸ், ஆர் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ட்ரோக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், ஆர் ரெண்டு கம்ப்ரெஷனுக்கு நல்ல இருக்கிற டிஸ்டன்ஸ், ஆர் ரெண்டு ரேர்ஃபேக்ஷனுக்கு நல்ல இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ நான் அதை எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, வேவ் லெங்த் is defined as the distance between two consecutive compression or two consecutive consecutive okay, two consecutive compression or two consecutive rarefaction. Okay, this is lambda. And wavelength அப்படிங்கிறதுனால the SI unit is going to be meter. Distance அப்படின்றதுனால it's just going to be meter. And the lambda is a Greek letter, and this is how we define wavelength. இப்போ wavelength தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெர்மினாலஜி என்ன அப்படின்னா, frequency. And what does frequency mean? Frequency na how frequently an event is occurring. How frequent, how often something is happening அப்படின்னு சொன்னா, how often something is happening. Okay, how often something is happening. So this is something we can say about frequency. அப்போ இந்த சவுண்ட் வேவை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, when a sound wave passes through medium, இங்கே வந்து நமக்கு வந்து டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது. முன்னாடியே சொன்னேன் நான், இந்த கம்ப்ரெஷன்னா ஹை டென்ஸ் ஜோன், கரெக்டாக கம்ப்ரெஷன் இஸ் ஹை dense zone, high density. Rarefaction, low dense or less dense. Okay, less dense. இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்றப்போ இந்த டென்சிட்டி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ வருது. ஸோ இங்கே மேக்ஸிமம் டென்சிட்டி வந்து மினிமம் டென்சிட்டி வந்து மறுபடியும் மேக்ஸிமம் டென்சிட்டி வருது இல்லை, அதை நம்ம ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் ஆர் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். இது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் டு மினிமம் டு மேக்ஸிமம் டென்சிட்டி. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளவு இருக்குது? The number of oscillations per unit time is how we define frequency. So the definition is the number of oscillations per unit time
is the frequency of the sound. Frequency of the sound wave. எவ்வளவு தூரம் இந்த ஆசிலேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது. இதுக்கு வந்து இட்ஸ் அ கவுண்ட் அப்படிங்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு கிவ் இன் நம்பர், ஒரு நம்பரில் ஒரு செகண்டில் எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதனால இது வந்து இதுக்கு வந்து யூனிட் என்ன அப்படின்னா ஹெர்ட்ஸ், HZ. ஃபுல்லாக எழுதும்போது வந்து HERTZ அப்படின்னு எழுதணும். பிகாஸ் இட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் அ சயின்டிஸ்ட், ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். அண்ட் திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போது ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே யூனிட் டைம்னு சொல்லியிருக்கோம். டைம் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். கரெக்டாக சவுண்ட் அப்படின்னு இருக்குது அண்ட் இட்ஸ் அன் எனர்ஜி, இட்ஸ் அ வேவ். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து டைம் இஸ் கோயிங் டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஹியர். ஸோ ஹவு டு வி டிஃபைன் திஸ் திங் கால்ட் டைம் பீரியட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டிஃபைன் டைம் பீரியட். Yes, sorry. So we're defining time period as following. So the time period is the time taken for two consecutive compression or rarefaction to cross a fixed point. ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து, அப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பாயிண்ட்ல ரெண்டு கன்சிக்யூட்டிவ் இது rarefaction or ரெண்டு consecutive compression cross பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு. ஸோ த டைம் டேக்கன் by two consecutive அடுத்தடுத்து. இது ரொம்ப முக்கியம். consecutive அப்படிங்கிறது ஏன் நம்ம consecutiveனு சொல்கிறோம்? முன்னாடி சொல்லும்போது ரெண்டு consecutive compression, ரெண்டு consecutive rarefaction அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா it is very important. அடுத்தடுத்து இருக்கிறது. ஓகே, ஸோ two consecutive compression or rarefaction, time taken by two consecutive compression or rarefaction to cross a fixed point, that is called as time period of a sound wave. அப்போ இந்த இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா in terms of frequencyயும் சொல்லலாம். சொல்லும்போது வந்து time taken to complete one oscillation. ஏன்னா two consecutive compression அப்படிங்கிறது என்னது? வேவ் லெங்த். அது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் வந்து இந்த டூ கன்சிக்யூட்டிவ் கம்ப்ரெஷன் மேக்ஸிமம் டு மினிமம் டு மேக்ஸிமம், தட் இஸ் ஆல்சோ ஃப்ரீக்வன்சி, ஒன் ஆசிலேஷன். ஸோ டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் இஸ் கால்ட் டைம் பீரியட் ஆஃப் த வேவ். ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு அப்படின்னு. அப்போ இந்த டைம் பீரியடை வந்து நம்ம டீனை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் இதை ஃப்ரீக்வன்சியோட ரிலேட் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இஸ் 1/t. And again, when we talk about frequency, almost மறந்துட்டேன் நான். So frequency பத்தி சொல்லும்போது we are going to represent frequency with the Greek alphabet nu. Okay, so I'm sorry, nu. So அது வந்து சின்னதா ஒரு v மாதிரி இருக்கும், பட் நம்ம அதை வந்து nu அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். This is the pronunciation nu and it looks like a v. அவ்வளவுதான். Okay, so this is about time period and time period is related to frequency as this. So இதை நம்ம வந்து more or less v மாதிரி தான் எழுதுவோம், பட் ஒரு சின்ன சேஞ்ச் இந்த மாதிரி. You can write it like this. Okay, so this is how we relate frequency with time period. Next என்ன அப்படின்னா ஒரு சவுண்ட் வேவ் எடுத்துக்கோமே, ஒரு நாமினலான ஒரு சவுண்ட் வேவ் வந்து எடுத்துக்குவோம். அண்ட் இந்த சவுண்ட் வேவ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியுது அதோட கேரக்டர். எப்படி இருக்கும் ஒரு சவுண்ட் வேவ்? இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே ஒரு சவுண்ட் வேவை. இந்த சவுண்ட் வேவ்ல பிச் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது திஸ் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், திஸ் இஸ் யோர் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது வந்து இட் ரிலேட்ஸ் டு த லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட். ஸோ திஸ் இஸ் யோர் சவுண்ட் வேவ் அப்படின்னு நான் சொல்றேன்னா திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ். இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ amplitude is the maximum displacement of a particle from its mean position. ஒரு பார்ட்டிகளோட மீன் பொசிஷன்ல இருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அதுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூடும் லவுட்னஸும்
are related. Amplitude is proportional to loudness of the sound. Okay, so சத்தம் அதிகமாக ஆம்ப்ளிடியூட் அதிகமாக சத்தம் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து இது பண்ணலாம்னா வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லா ஃபோன்லேயும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல மெதுவாக பேசி பாருங்கள், அதுக்கப்புறம் சத்தமாக பேசி பாருங்கள். அந்த வேவ் இருக்குல்ல, அந்த வேவில் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சத்தமாக பேசினீங்கன்னா அந்த வேவ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவே மெதுவாக பேசும்போது அந்த வேவோட இது வந்து சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த வேவோட சைஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஷோஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆம்ப்ளிடியூட் அதிகமாக லவுட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா பிட்ச். இந்த பிட்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டா லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து அதை ரிலேட் பண்ணுறதுக்கு. ஸோ பிட்ச் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் ரிலேட்டட். எப்படி வந்து லவுட்னஸும் ஆம்ப்ளிடியூடும் ரிலேட்டடோ அந்த மாதிரி வந்து பிட்ச் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி. Okay, these two are proportional. Frequency இது அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஹை பிச் சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் யூனிட் டைம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கீச்சன் இருக்கிற சவுண்டு. ஸோ அதனால தான் ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஒரு வேவ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து ஹை பிச் சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். High pitched sound frequency அதிகமாக இருக்குது. This is a high pitched sound wave. Pitched sound wave. அதுக்கப்புறம் we have a low pitched sound wave. அங்க number of oscillations per unit time கம்மியாக இருக்கு. Low pitched sound wave. High pitch sound wave, low pitch sound wave, and this has to do with frequency. And what is frequency? Number of oscillations per unit time. Okay, so inge number of oscillations அதிகமாக இருக்கு, இங்கே number of oscillations கம்மியாக இருக்கு, and hence we have high pitch sound, low pitch sound. Okay, so இந்த amplitude sound இதெல்லாம் பற்றி பேசும்போது we also talk about one more thing that's called as intensity of the sound. How intense the sound is அப்படின்னு. Then we also talk about something called timbre or the quality of the sound. ஓகே, ஸோ ஒரு சவுண்ட் வந்து ரிச்சாக இருக்கா புவராக இருக்கா அல்லது வந்து ஒரே பிச்சில் இருக்கா, ஒரே பிச்சில் இருந்தாலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி நம்மளால் வந்து ரிலேட் பண்ண முடியுதுன்னா that is a quality called timbre. Okay, so these are all the different characteristics of sound. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்பீட், the speed of sound. அண்ட் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. How do I define the speed of sound? This is how I define the speed of sound. Okay, so it is defined as the distance which a point on a wave such as a compression or rarefaction travels by unit time. Of course, speed and distance by time. அதே தான் நம்ம வந்து சவுண்டுக்கு ரிலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்பீட் எனக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு எவ்வளவு நேரத்தில் இதை வச்சு சொல்லிடலாம். இப்போ சவுண்ட் அப்படின்றப்போ வந்து எனக்கு என்னவாவது ஒன்று ரெஃபரன்ஸுக்கு வேணும்ல, ஸோ அந்த ரெஃபரன்ஸுக்கு தான் நான் வந்து கம்ப்ரெஷன் ஒரு ரேர்ஃபேக்ஷனை யூஸ் பண்ணுறேன். அப்போது ஒரு பாயிண்ட்டை வந்து இது எவ்வளவு சீக்கிரம் ட்ராவல் பண்ணுது, எவ்வளவு நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கு, தட் கிவ்ஸ் மீ ஸ்பீட். ஸோ இங்கே நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், ரெண்டு கம்ப்ரெஷன் ஒரு ரெண்டு ரேர்ஃபேக்ஷனுக்கு நல்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் பேர் வேவ் லெங்த், அதாவது லாம்டான்னு சொல்கிறோம். டைம்னா டைம் பீரியட். ஸோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் விச் இஸ் v is given as lambda by t, wavelength by time period. ஓகே, ஆனால் எனக்கு 1 by time period அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியும், ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். 1 by time period is frequency nu அப்படின்னு ரிலேட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதை நான் லாம்டா நியூ அப்படின்னும் எழுதலாம். wavelength times
frequency அப்படின்னும் என்னால் எழுத முடியும். ஏன்? பிகாஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் அண்ட் இந்த 1 by time அப்படிங்கிறது எனக்கு ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். நான் ஃப்ரீக்வன்சியோட ரிலேட் பண்ணியிருக்கேன். ஹென்ஸ் இப்படி நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் ஆர் யூனோ ஒரு கிவன் மீடியமில் எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். மீடியமை பொறுத்து தான் வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகுது. அண்ட் எந்த மீடியமில் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எந்த மீடியமில் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ லெட்ஸ் ஒரு மீடியம் ரொம்ப டென்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிகல்ஸ் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் த லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் வெரி மினிமல். அப்போ ஆப்வியஸ்லி த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் கோயிங் டு பி மேக்ஸிமம். அதுவே வந்து ஒரு மீடியம் வந்து லெஸ் டென்ஸாக இருக்குது அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் பக்கத்தில் இல்லை, அண்ட் ஹென்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் கோயிங் டு பி மினிமம். So when we talk about speed of sound in different media, the sound is faster in solids, less faster in liquids, and the slowest in gases. So நமக்கு காத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி, ஆனால் அதுவே சாலிட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா how do we define intensity of sound? Yes, intensity. This is how we define intensity of sound. So the amount of sound energy passing each second through unit area. Amount of sound energy passing through each second. Amount of sound energy passing through each second, through each second in a unit area, or passing each second through a unit area. அப்படி எழுதுவோமே, passing each second through a unit area is called intensity of sound. It's called the intensity of the sound. அப்போ ஒரு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதோட சவுண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சவுண்ட் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸ்லி இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா சவுண்ட் லவுடாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். Okay, so this is the characteristics of sound. Either based panni how does sound travel in different media? The general rule of thumb is that sound travels faster in solid. So speed of sound அப்படினு பார்த்தோம்னா solid the fastest, then we have liquid, then finally gases. Okay, and இதுக்கு வந்து நம்ம என்னைக்குமே வந்து இங்கே நம்ம ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சரில் வந்து பார்க்குறோம். பிகாஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது டென்சிட்டி வந்து மாறும், அண்ட் ஆல்சோ ஓவரால் எனர்ஜியும் மாறும். ஓகே, அண்ட் ஒரு சிஸ்டமில் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா வந்து த டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் த வே சவுண்ட் ட்ராவல்ஸ் கேன் ஆல்சோ சேஞ்ச். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அண்ட் யூஸ்வலாக வந்து இட்ஸ் 25 degrees Celsius. அட் 25 degrees Celsius பார்க்கும்போது சாலிட்ஸில் வந்து ஃபாஸ்டராக இருக்குது, லிக்விட்ஸில் வந்து அதை விட கம்மியாக இருக்குது, கேஸஸில் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. இப்போ ஏர் காற்றுல பார்க்கும்போது நம்மளோட ஸ்பீட் வந்து 346 meters per second. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற காற்று வந்து ஆவரேஜாக 25 degrees Celsius இருக்குது அப்படின்றப்போ we assume that it travels at a speed of 346 meters per second. Okay, so this is how we talk about speed of sound in different media. Now sound has another important property, adu enna reflection. Okay, it can reflect. So இப்போ நான் இங்கே ஒரு ரூமில் இருக்கேன், இந்த இடத்துல வந்து இந்த ரூமாக இருக்கட்டும், இந்த வால்ஸாக இருக்கட்டும், இதை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்து டிலேடாக கேட்கல. இங்கே பட்டு இங்கே ஒரு வால் இருக்குது, எனக்கு முன்னாடி ஒரு வால் இருக்குது, பின்னாடி ஒரு வால் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் நான் பேசும்போது எல்லா டைரக்ஷன்லையுமே இந்த சவுண்ட் வேவ் வந்து போகுது. ஸோ போகிற எல்லா டைரக்ஷனில் மேலேயும் தான் போகுது. போகும்போது என்ன ஆகுதுன்னா போய் ரிஃப்ளெக்ட் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாகிடுது. லேட்டாக ஆகிற அளவுக்கு அது தூரம் கிடையாது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் என்னோட அதாவது ஆரிஜினும் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கும் சிக்னிஃபிகண்ட் டைம் இன்டர்வல் இல்லை, அதனால அது தனியாக கேட்கல. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஜஸ்ட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது.
அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு லா இருக்கான்னு கேட்டால் இருக்கு. எக்ஸாக்ட்லி லைக் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். லைட்டுக்கு சில லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு எந்த ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி சவுண்ட் வேவுக்கும் இருக்கு. அந்த லா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லா. ஸோ த டைரக்ஷன் இன் விச் the sound is incident and is reflected make equal angles with the normal to the reflecting surface. இதுக்கு அர்த்தம் என்ன? Just like laws of reflection. If this is your surface, அப்படின்னா we draw an imaginary line called normal which makes an angle 90 degree with the surface. Now let's say that this is the direction in which the sound is incident. This is the direction in which the sound is reflected. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, the angle that is formed with the normal. So this is your incident wave, reflected wave. இதை வந்து ஐன்னு எடுத்துக்குவோம், இதை ஆர்ன்னு எடுத்துக்குவோம். இந்த ரெண்டும் ஆர் ஈக்குவல். I equals R. எது? வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல். எந்த ஆங்கிள் அது இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். டைரக்ஷன் வெவ்வேறு இருக்கலாம், ஓகே, பட் ஆங்கிள் சிமிலராக இருக்கும். அண்ட் இந்த மூணுமே லைஸ் ஆன் த சேம் பிளேன். ஆல் தீஸ் lie on the same plane. அதுக்கு அர்த்தம் என்ன? all of these lie on the same plane அர்த்தம் என்ன? ஒரு ஃபிளாட் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்தா இந்த எல்லாத்தையும் வரைய முடியும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது இன் அ நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸில். ஸோ லெட்ஸ் சே ஒரு ஆப்ஸ்டக்கல் இருக்கு, ஒரு வால் இருக்கு. வாலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது என்னவா வேணா இருக்கலாம். அப்போ ஒரு அப்டக்கல்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது நமக்கு தெரியும். வாட் இஃப் திஸ் அப்டக்கல் இஸ் இன் சச் அ டிஸ்டன்ஸ் ஆர் அட் அ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் சச் தட் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற சவுண்டில் வந்து கேப் இருக்கு. எஸ், ஸோ அதை தான் வி கால் இட் அஸ் எக்கோ. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரே சவுண்டு போய் ஒரு இடத்துல பட்டு லேட்டாக நமக்கு வந்து கேட்குது. அந்த ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் ஒரு வால்யூம் கொடுக்குறீங்க, ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, யூ கிரியேட் அ சவுண்ட், அதுக்கப்புறம் அது ட்ராவல் ஆகி ஒரு இடத்துல பட்டு திரும்ப வருது, அதை டிஸ்டிங்க்டாக கேட்க முடியுது இல்லை, அதுதான் எக்கோ. ஓகே, அண்ட் இந்த எக்கோ நமக்கு வந்து சரியாக கேட்கணும் அப்படின்னா ரெண்டு சவுண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஷுட் பி மினிமம் 0.1 செகண்ட். 1 செகண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் வேணும் between two sounds. 0.1 செகண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு டிஃப்ரெண்ட் சவுண்டாக நமக்கு அதை கேட்கும் அண்ட் எக்கோ வந்து இதாகும். அப்போது இது டைம் பீரியடாக எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 344 or 346 meters per second எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஆர் எனக்கு ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். அப்போ நான் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனால் போதும். கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வேணும் இன் ஜென்ரல். ஓகே, ஸோ ஆப்ஸ்டக்கிள் அப்படிங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த எக்கோ நடக்கும் அப்படிங்கிறத நான் இந்த கண்டிஷன்ஸை வச்சு எடுக்க போகிறேன் நான். ஸோ எனக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டை நான் 344 meters per second அசியூம் பண்ணிக்கிறேன் அண்ட் த டைம் பீரியட் இஸ் 0.1 second. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் த்ரீ. ஸோ 34.4 meter இன் 34.4 meter. இது வந்து போய் பட்டு திரும்பி வர்றது. ஓகே, ஸோ திஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ எனக்கு எக்கோ கேட்கணும் அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் அ மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 50, half of this, that is what, 17.2 meter. So this is the minimum distance for echo to exist. So ஒரு obstacle ஆரிஜின் ஆஃப் அ சவுண்ட், ஒரு சவுண்ட் சோர்ஸோட ஆரிஜின்லேருந்து 17.2 meter டிஸ்டன்ஸில் மினிமம் இருக்கணும் ஃபார் அ எக்கோ டு ஃபார்ம்.
அதுக்கு கம்மியாக இருந்தால் எக்கோ ஃபார்ம் ஆகாது. பிகாஸ் அந்த சவுண்டு போய் ஹிட் ஆகி திரும்பி வர்றது will be less than 0.1 seconds. And if it is less than 0.1 seconds, our brain cannot differentiate between those two sounds. Okay? So this is something about echo. Right. இப்போ echo ஒரு தடவை வந்தால் echo, அதுவே பல தடவை வந்துச்சுன்னா multiple reflection. So அந்த repeated reflectionக்கு ஒரு பேர் இருக்கு, that is called reverberation. Reverberation na the repeated reflection that results in the persistence of sound. இதுதான் நம்ம ரிவர்பரேஷன் சொல்கிறோம். இந்த ரிவர்பரேஷன் எங்கே நடக்கும்? மல்டிபிள் அப்டக்கிள்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஆங்கிள்ட் இன் சச் அ வே தட் இங்கே பட்டு அங்கே பட்டு அங்கே பட்டு இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து லெட்ஸ் சே இந்த இங்கே ஒரு அப்டக்கிள் இருக்குது, இங்கே ஒரு அப்டக்கிள் இருக்குது, இங்கே ஒரு அப்டக்கிள் இருக்குது, இங்கே ஒரு அப்டக்கிள் இருக்குன்னா சவுண்ட் இப்படி பட்டு இந்த மாதிரி போகிறது. சரி, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வில் அப்ளை. இந்த ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். டைரக்ஷன் வெவ்வேறு இருக்கலாம், பட் ஆங்கிள் ஒன்றா தான் இருக்கும். அண்ட் டாட்டட் லைன் என்னது? நார்மல். இட்ஸ் an imaginary line. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ரிவர்பரேஷன். சில இடங்களில் ரிவர்பரேஷன் தேவை, அதோட அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. நமக்கு ரிவர்பரேஷன் சில இடங்களில் தேவை கிடையாது. அப்போது அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக்கான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது, அப்சார்ப் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ராப்பரான பிளானிங், ஒரு ப்ராப்பரான பொசிஷன் அண்ட் ரிமூவிங் ஆப்ஸ்டக்கல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணுறது மூலமாக வி கேன் ரெடியூஸ் ரிவர்பரேஷன். ஸோ ரிவர்பரேஷன் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் திஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் சவுண்ட், அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சவுண்ட். இதோட அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா இருக்குது. இதோட யூசஸ் நிறையா இருக்குது. ஸோ uses of multiple reflection of sound அப்படினு பார்த்தோம்னா we talk about few things. The first thing is called megaphone. லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழாய் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கைப்பிடியோடு இருக்கும். இங்கே பேசினா இங்கே வந்து சத்தமாக கேட்கும். ஸோ எசென்ஷியலாக இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து சவுண்டு வந்து கொடுக்குறோம். சோர்ஸ், இதுதான் சோர்ஸு. இது இப்படி கான்ஸ்டன்ட் இடத்துல மல்டிபிளாக ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் அதை நம்ம டைரக்ட் பண்ணுறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அது எப்படி கேட்குது? என்ஹான்ஸ்டாக கேட்குது. ஸோ நான் அதை வந்து ஒரு டைரக்ஷனில் செட் பண்ணி இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் போகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரெட் ஆகாமல் டைரக்டடாக இருக்குது சவுண்ட், அண்ட் ஹென்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ரைஸ் த வாய்ஸ். இதுதான் நம்ம இந்த ஆட்டோவில் இருக்கும் தெரியுமா, பாம்பான் நமக்கு ஒன்று அந்த ஹார்ன், ஆட்டோவில் இருக்கிற பழைய ஆட்டோலலாம் அந்த ஹார்ன் வந்து இருக்கும். ஸோ அதோட அப்ளிகேஷன் அதாவது ஒரு பெண்டு பைப் மாதிரி இருக்கும். இது வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ட்ரம்பெட்ஸ், இந்த மெகாஃபோன் ஆர் இந்த கோனிக்கல் ஷேப் அப்ளிகேஷன் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நிறைய இதில் இருக்குது. ட்ரம்பெட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து வி ஆர் ஜஸ்ட் கலெக்டிங் த சவுண்ட் வேவ் ஃப்ரம் த சோர்ஸ், அப்புறமா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து அதை வந்து ஒரு டைரக்ட் பண்ணி ஒரு டைரக்ஷனில் அனுப்புகிறோம். அண்ட் ஹென்ஸ் we are able to get some maximum output, an output more than what the input is. இது சத்தமாக சொல்கிறதுக்கு நான் லெட்ஸ் சே ஒரு ஃபீபிளான சவுண்ட் இருக்குது, அதை நான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு அதோட அப்ளிகேஷன் ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப் என்ன? இட்ஸ் அ மெடிக்கல் எக்யூப்மெண்ட். அதில் வந்து ஒரு இது இருக்கும், இயர் பீஸ் இருக்கும், காதில் வைக்கிற 2 இயர் பீஸ் இருக்கும், ஒரு ஹியரிங் பீஸ் இருக்கும். அந்த ஹியரிங் பீஸை உடம்புல வைக்கிறோம் அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற சவுண்டை கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ எனக்கு அது வந்து எப்படி லாஸ் ஆகாமல் நல்லா கேட்கணும். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்? ஒரு லாங் டியூப் கொடுக்குறேன். கரெக்டாக? ஸோ லெட்ஸ் சே தட் இதுதான் வந்து நம்மளோட அந்த செஸ்ட் பீஸ் அப்படின்னா இங்கேருந்து இப்படி ஒரு டியூப் வரும், வந்து அதுக்கப்புறம் இப்படி பிரிஞ்சு காதில் வந்து வரும். இங்கே பிக்கப் ஆகிற சவுண்டு
இப்படி கான்ஸ்டண்ட்டாக மல்டிபிள் ரிஃப்ளெக்ட் ஆகி இது வழியாக வந்து காதில் கேட்குது. And that is why stethoscope is a use of it uses multiple reflection. அவ்வளோதான். ஸோ ஹார்ட் பீட் வைக்கும்போது ஹார்ட் பீட் இருக்கு, அந்த எந்த பீஸ் நம்ம வைக்கிறோமோ அந்த பீஸ் வந்து ஸ்பீக்கிங் அப் த ஹார்ட் பீட், அதுக்கப்புறம் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி நமக்கு வந்து கேட்குது. ஓகே, அதில் நம்ம வந்து சென்சிட்டிவான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக we can improve the quality of the sound or the quality of reverberation, multiple reflection, and we can hear it properly. நெக்ஸ்ட் என்ன, இன்னொரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா சினிமா ஹால். ஸோ சினிமா ஹாலில் வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் பல இடங்கள்ல இருக்கும். பட் நமக்கு எந்த விதத்துலையுமே வந்து எங்கே உட்காந்தாலும் சவுண்டில் வித்தியாசம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா ரூஃபை இந்த மாதிரி கோனிக்கலாக இப்படி கர்வ்டாக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா எந்த டைரக்ஷன்லேருந்து வந்து ஹிட் ஆனாலும் யூனிஃபார்மாக இப்படி வந்து சவுண்ட் வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மொத்த ரூம்லையும் மொத்த ஹால்லையும் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி வசதியாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ஒரு கோனிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர். என்ன பண்ணுறோம், ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் போடுற மாதிரி, அவ்வளவுதான். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் செட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட். சரி, இப்போ நான் வந்து சவுண்டை பற்றி பேசிக்கிட்டே வரேன், நான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பேசிட்டேன் நான். அப்போது இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியுது. கரெக்டாக, we are able to hear this. அப்போ இந்த ஹியரிங் ரேஞ்ச் ஆர் ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் அப்படின்றத பார்த்தா நமக்கு 3 இருக்கு. நம்மளால கேட்க முடிஞ்சா அதுக்கு பேரு ஆடிபிள் ரேஞ்ச். அதுதான், அதாவது ஹியூமன்ஸ் நம்மளால கேட்க முடியும், மனிதர்களால் கேட்க முடியுறது ஆடிபிள் ரேஞ்ச். அதை விட கம்மியா இருக்கு இன்ஃப்ராசோனிக், அதை விட அதிகமாக இருக்கு அல்ட்ராசோனிக், அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஆடிபிள் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன, ஃப்ரீக்வன்சியை வச்சு சொல்கிறேன் நான். 20 Hz to 20,000 Hz. ஸோ ஒரு செகண்டில் 20,000 வைப்ரேஷன் மேக்ஸிமம், 20 வைப்ரேஷன் கம்மி. அதுக்கு கீழே போச்சுன்னா மனிதர்களால் கேட்க முடியாது, அதுக்கு மேலே போச்சுனாலும் மனிதர்களால் கேட்க முடியாது. ஸோ இதை தான் நம்ம ஆடிபிள் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இவ்வளவுதான். திஸ் இஸ் ஹியூமன் ரேஞ்ச். 20 Hz கீழே போனால் இன்ஃப்ராசோனிக், 20,000 Hz மேலே போனால் அல்ட்ராசோனிக். அல்ட்ராசோனிக் அப்படின்னா என்ன அர்த்தம், மோர் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், மோர் எனர்ஜின்னு அர்த்தம். ஹை எனர்ஜி சவுண்ட் வேவ்ஸ். இந்த ஹை எனர்ஜி சவுண்ட் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை a lot of animals. Best example, bat. It uses something called echolocation. High frequency sound ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சு ஓகே ஏதாவது அப்டக்கல்ஸ் இருக்கா, என்ன வருது அப்படின்றத வச்சு it can navigate itself. Dolphins produce ultrasonic sound. அப்புறம் மாத், சில ஸ்பீசிஸ் ஆஃப் மாத் பார்க்குறதுக்கு வந்து பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கும், பட் பட்டாம்பூச்சி கிடையாது அது. ஸோ இதெல்லாம் வந்து கேன் மேக் அல்ட்ராசானிக் சவுண்ட். சிமிலர்லி ரேட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து they can make sound more than 20,000 Hz. அப்போது இதை நேச்சுரலாக வந்து நிறைய அனிமல்ஸால் யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வந்து ஈஸியாக அமைச்சிக்க முடியுது. அப்படின்னா why can't we capitalize on that அப்படின்னு யோசிக்க போகும்போது தான் we have a lot of application of அல்ட்ராசவுண்டை பல இடங்களில் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா மெடிசனில் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து உள்ள ஃபீட்டல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அல்லது வந்து வேறு ஏதாவது ஆர்கன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரியல் டைமில் பார்க்குறதுக்கு சவுண்டை வந்து உள்ளே அனுப்பி அந்த சவுண்டை ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு ஒரு பிக்சர் வந்து வெளியில் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பிக்சரை வச்சு நம்ம வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு. இதுக்கு பேரு எக்கோகார்டியோகிராஃபி. Getting a picture with the reflection of sound போய் ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி வருது அப்படின்றத வச்சு ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்றதுக்கு பேரு எக்கோகார்டியோகிராஃபி.
இன்னொன்று என்ன மெடிசனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அல்ட்ராசவுண்ட்ஸை டார்கெட்டடாக சில இடங்களுக்கு அனுப்பி நம்ம வந்து கிட்னி ஸ்டோன் ரிமூவலாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு ஏதாவது இமேஜிங் பற்றி நம்ம முன்னாடியே பேசுவோம், தட்ஸ் கால்ட் எக்கோகார்டியோகிராஃபி. இதை ஆல்சோ யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ஒரு இன்னும் இது கிட்னி ஸ்டோன்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட்ஸ் ஆர் பீங் யூஸ். டார்கெட்டாக ஒரு இடத்துல பண்ணி அது வந்து பிரேக் பண்ணிடும் அந்த கல்லை. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து யூரின் மூலமாக அந்த கல் வந்து வெளியில் வந்துடும். ஓகே, அண்ட் எக்கோகார்டியோகிராஃபி அப்படிங்கிறது அல்ட்ராசானிக் வேவ் மூலமாக இது பண்ணுறது. திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஹார்ட். இதே இந்த அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணி ஜென்ரல் இமேஜிங் டெக்னிக்கு பேர் அல்ட்ராசோனோகிராஃபி. ஓகே, ஜென்ரல் இமேஜிங் திங்க்கு பேர் வந்து அல்ட்ராசோனோகிராஃபி. அதுக்கப்புறம் வேற எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு க்ளோஸ்ட் இது இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது அல்லது வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது. லட்சே ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பில்டிங்கில் பெரிய பீம் இருக்குது. அந்த பீமுக்கு உள்ள கிராக் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அல்ட்ராசவுண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே தட் இப்படி ஒரு பீம் இருக்குது, இங்கே கிராக் இருக்குது அப்படின்னா அல்ட்ராசவுண்ட்ஸ் எப்படி சென்ட் பண்ணி இந்த இடத்துல ரிசீவர்ஸ் வச்சு எப்படி அது வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் ரிசீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது, அதோட இன்டென்சிட்டி என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சின்ன கிராக் இருந்தாலும் பட்டவுடனே இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் திரும்ப போயிடும். அண்ட் சின்ஸ் தீஸ் ஆர் ஹை எனர்ஜி வேவ்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பான முறையில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஒருவேளை அந்த இது கிராக் ஆர் அந்த மால் ஃபங்க்ஷன் ஆர் அந்த இது ஓட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ சவுண்ட் எனர்ஜி தாண்டி வந்துட்டாலும் இங்கே ரீட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ளெக்ஷன் தெரியும். அதனால தான் மல்டிபிள் பாயிண்ட்ஸில் செட் பண்ணுறோம். அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு ஓகே எங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அல்ட்ராசவுண்ட்ஸை வச்சு வி கேன் ஆல்சோ க்ளீன் திங்ஸ். எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து இது தண்ணி வச்சு க்ளீன் பண்ண முடியாது, அவர் வேறு எதுவும் வச்சு க்ளீன் பண்ண முடியாதுன்றப்போ அல்ட்ராசவுண்டை வச்சு இந்த டெப்ரீஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். பிகாஸ் அல்ட்ராசவுண்டுங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட், அப்போ வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இமேஜின் பீயிங் ஏபிள் டு வைப்ரேட் சம்திங் மோர் தேன் 20,000 times in 1 second. அப்போ அதில் எதுவுமே ஒட்டி இருக்காது, எந்த டர்ட்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். அண்ட் அதோட we conclude this chapter. So thank you so much for staying throughout this video. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to the channel, and I will see you in a different video. Okay, stay safe, bye bye everyone, see you.